மாவட்ட தேர்தல் பறக்கும்படை, அதாவது முதல் முறையாக வாகனங்களில் சுழலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் நேற்று தினம் அதை பார்வையிட்டார். அதாவது தேர்தல் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து குறிப்பாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக தான் லோக்சபா தேர்தல் நடத்தல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் அமலானது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது தேர்தல் தொடர்பான புகார்களை கட்டணமில்லா தொலைபேசியில் அறிவிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் பார்வையிட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 2302 ஓட்டுச்சாவடி மையங்கள் உள்ளன. இதில் 11 மிகவும் பதற்றமானவை, 187 பதற்றமானவை. மாவட்ட ஆட்சியர் 27 பொறுப்பு அலுவலர்கள், 27 பறக்கும் படைகள், 27 நிலை கண்காணிப்பு குழு, 9 வீடியோ கண்காணிப்பு குழு அமைத்து 24 பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பறக்கும்படை வாகனங்களில் 366 டிகிரி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் முதல் முறையாக இந்த கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். குறிப்பாக 19,000க்கும் மேற்பட்டோர் அந்த பாதுகாப்பு பணியிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 20,36,048 வாக்காளர்கள் உள்ளனர். 4,945 பைலட் யூனிட், 2011 கண்ட்ரோல் யூனிட், 3,406 விவிபேட் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. அரசு கட்டடங்கள், தனியார் கட்டடங்கள், சுவர் அரசியல் விளம்பரங்கள் செய்யக்கூடாது, கிராம ஊராட்சிகள் அனுமதி பெற்று விளம்பரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளும் தற்பொழுது நேற்று இரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் முதல் வாகன சோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதே போன்று இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அலுவலகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சலோமி.